பேர் குமரேசன். நான் நீல மெடிக்கல் சென்டர் டயபெட்டிக் ஃபவுண்டேஷனில் ஹெல்த் எஜுகேட்டராக இருக்கேன். இப்போ போன வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகச்சுப்பு கதிர்கள்னா என்னன்னு பார்த்தோம். இந்த அகச்சுப்பு கதிர்கள் எங்கேருந்து கிடைக்குதுங்கிறத பார்த்தோம். அகச்சுப்பு கதிர்களோட நன்மைகள் என்னன்னு பார்த்தோம். அது என்னென்ன மாதிரி நம்ம பயன்படுத்திட்டு இருந்தோம், இன்னைக்கு எப்படி மிஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்த்தோம். அதாவது பார்த்தீங்கன்னா, அகச்சிப்பு கதிர்கள் சூரியன்லேருந்து கிடைக்குது. அந்த சூரியன்லேருந்து கிடைக்கக்கூடிய அகச்சிப்பு கதிர்கள் நம்ம இன்னைக்கு ப்ராப்பராக அந்த பர்டிகுலர் டைமில் போய் பாடியை சூரியனில் எக்ஸ்போஸ் பண்ணி அதை உள்வாங்கக்கூடிய சூழல் இல்லாதனால நம்ம கோயம்புத்தூர் செல்லுபுரத்தில் இருக்கிற நீலும் மெடிக்கல் சென்டர் டயபெட்டிக் ஃபவுண்டேஷனில் அதே அகச்சிப்பு கதிர்கள் வேற எந்த வழியில் வருதுங்கிறது அறிவியலாளர்கள் கண்டுபிடிச்ச விதத்தில் ஒரு பலவிதமான களிமண்ணோட கலவை வடிவத்தில் செட்டப் பண்ணி இங்கே வச்சிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் இன் கோயம்புத்தூர். டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா பேங்க்ரியாசிஸ் ப்ராப்பராக ஒர்க் பண்ணல அப்படின்னா இன்சுலின் செக்ரேஷன் குறையும். அந்த இன்சுலின் செக்ரேஷன் குறையும் போது பார்த்தீங்கன்னா காம்பன்சேட் பண்ணிக்கிறது நம்ம மெடிசன் எடுத்துக்கிறோம். ஸோ இந்த ஐஆரில் உட்காரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்சுலின் மைக்ரோ சர்க்குலேஷன் ப்ராப்பராக போகும்போது பாடியில் நார்மலாக பார்த்தீங்கன்னா பேங்க்ரியாஸ் இன்சுலின் செக்ரேஷன் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்க்ரீஸ் ஆகும்போது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மெடிசனை குறைச்சிக்கிறதுக்கு உண்டான சூழலும் இதில் அதிகமாக இருக்குது. இப்போ நம்ம ஃபிட்னஸ் அண்ட் ரெஜுவினேஷன் ப்ரோக்ராம்னு பார்த்தீங்கன்னா வர பேஷண்ட்ஸுக்கு எல்லாமே ரெகுலராக வீக்லி ஒன்ஸ் வராங்க. 12 வீக்ஸ் ப்ரோக்ராம் அது. 12 வீக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ½ அன் அவர் இதில் உட்காருவாங்க. ஒவ்வொரு வாரமும் உட்காந்து உள்ளுறுப்புகள் இருக்கிற கழிவுகள்லாம் வெளியேற்றிட்டு உள்ளுறுப்புகளுக்கு தேவையான எல்லா மெடிசன்ஸ் மாலிகுலர் மெடிசன்ஸும் நம்ம ரெகுலராக கொடுக்குறோம். ட்ரிப் மூலிமா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கொடுக்குறோம். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு எப்படி சரி பண்ணிக்கிறதுங்கிற விஷயத்த நம்ம டீச் பண்ணுறோம். லைஃப் ஸ்டைல் எப்படி வச்சுக்கணும் அப்படிங்கிற விஷயத்த டீச் பண்ணுறோம். அந்த மாதிரி டீச் பண்ணி இந்த ரெஜுவினேஷன் ப்ரோக்ராமில் வந்த பேஷண்ட்ஸ் எல்லாமே இன்னைக்கு நல்லா ரெக்கவர் ஆகி வந்திருக்கிறாங்க. ஸோ அவங்களோட டெஸ்டிமோனிஸை நீங்கள் டைரெக்டாக பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். வணக்கம். நான் இங்கே சுகருக்காக செக் பண்ண வந்திருந்தேன். எனக்கு சுகர் இருக்குது. இங்கே இந்த கவுன்சிலிங் கொடுத்துருந்தாங்க, ரெஜுவலேஷன் இருக்குது. அப்போ அதில் ஜாயின் பண்ணேன். நான் நல்ல ஃபீட்பேக்கு. எனக்கு வெயிட் லாஸுக்கும் சுகருக்கும் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு சுகரும் கண்ட்ரோல் ஆயிடுச்சு. வெயிட் லாஸ் நான் வரும்போது 75 இருந்தேன், இப்போ 68 இருக்கேன். கண்டினியூவாக பண்ணிகிட்ருக்கேன். நல்லா கேர் பண்ணிக்கிறாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்காக இப்போ நான் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். நானும் இங்கே சுகருக்காக தான் வந்தேன். சுகர் ஹையாக இருந்துச்சு. இங்கே வந்ததுக்கப்புறம் ரெஜினேஸில் சேர்ந்ததுலேருந்து இப்போ சுகர் நல்லா நார்மல் ஆயிடுச்சு. டேப்லெட்ஸும் சார் நல்லா கம்மி பண்ணிட்டாரு. வெயிட்டு 96 இருந்தேன், இப்போ 90 இருக்கிறேன். இங்கே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்கே வாரம் தவறாமல் இதில் கலந்துக்கிறேன். என் பேர் சுபாஷ்குமார். நான் கலெக்ஷன் ஏஜெண்டாக இருக்கிறேன். கலெக்ஷன் ஏஜெண்டாக இருக்கும்போது எனக்கு வெளியே போய் வேலை செய்யறது பிடிக்கிறது ரொம்ப சோர்வாக இருந்தது. ஏன்னா வெயிட் 100 கிலோ பக்கம் இருந்தது. சுகர் ஒரு 250 பக்கம் இருந்தது. அப்போ நீலு கிளினிக்கில் ரெகுலராக இதுக்கு ட்ரீட்மெண்ட் 4 வருஷம் மேலே 5 வருஷத்துக்கு ஒரு பக்கம் பார்த்துட்டு இருந்தேன். இப்போ டாக்டர் புருஷோத்தமன் அவரோட அட்வைஸ் படி நான் இந்த ரெஜுனேஷன் கிளாஸ் ஜாயின் பண்ணேன்னா நமக்கு சுகர் கண்ட்ரோலும் வெயிட் லாஸும் உடம்புக்கு தேவையான புத்துணர்ச்சி கிடைக்குன்னு சொன்னார். அப்போ இது என்ன விவரம்னு கேட்கும்போது இது ஒரு 12 வார கிளாஸு. இந்த இதுக்கு பாடிக்கு உண்டான ஃபஸ்ட்டு அவங்க ஃபுல்லாக டோட்டல் செக்கப் பண்ணினாங்க. அதில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்லி அதுக்கு தகுந்த மாதிரி டயட்டீஷியன், ஃபிசியோதெரப்பி எல்லாம் அட்வைஸ் படி வாரம் இதுக்கு வெயிட் லாஸ்க்கு என்னென்ன பண்ணணும், ஃபுட்டு எப்படி மெயின்டைன் பண்ணணும், அதுக்கு என்ன மாதிரி எக்ஸசைஸ் பண்ணணும், எவ்வளோ நேரம் பண்ணணும், இது மாதிரிலாம் வாக்கிங் போகிறதுன்றது எல்லாமே சொன்னார். சொன்னபடி நான் இன்ச்சியில் உள்ளே ஜாயின் பண்ணி வரும்போது என்னோடய வெயிட் 100 கிலோ, சுகரோட லெவல் 250 பக்கம் இருந்தது. அதுக்கப்புறம் இந்த கிளாஸ் சேர்ந்ததுக்கப்புறம் இப்போ நான் ஒரு 12 வாரம் கிளாஸ் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டேன். முடிச்சதுக்கப்புறம் இப்போ என்னோடய சுகர் லெவல் 140. அதே போல் என்னோடய வெயிட் லாஸ் ஒரு 10 கிலோ பக்கம் வெயிட் கம்மி பண்ணியிருக்கிறேன். இது போக சார் அந்த ரெஜினேஷன் கிளாஸில் வாரம் ஐஆர் தெரப்பின்னு ஒன்று இருக்குது சார். இது ஒரு ½ அன் ஹவர் பக்கம் அந்த தெரப்பி எடுத்தால் டோட்டலாக நம்ம பாடியோட கெட்ட நீரெல்லாம் வெளியே வருது. கெட்ட நீர் வெளியே வரும்போது புத்துணர்ச்சி கிடைக்குது. மொத்தமாக இந்த ரெஜினேஷன் கிளாஸ் மூலிமா நமக்கு உடலோட முதல்ல இருந்த சோர்வு, டயர்ட்னஸ் எல்லாம் போய் புத்துணர்ச்சி அதிகமாக கிடைக்குது. வெயிட் லாஸுக்கும் கிடைச்சி சுகரும் கண்ட்ரோல் ஆகிறதுனால நமக்கு நம்ம பழையபடி ஒரு நல்ல ஒரு ஆக்டிவாக வேலை செய்ய முடியும், சுறுசுறுப்பாக தெம்பாகவும் இருக்க முடியும்.
இது வந்து கண்டிப்பாக எல்லாத்துக்கும் உதவியாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் நீலு மெடிக்கல் டயபெட்டிஸ் ஃபவுண்டேஷன், டாக்டர் புருஷோத்தமன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்த பேஷண்ட்ஸோட ரிசல்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா அவங்களோட டயபெட்டிக்காக தான் வந்தாங்க. ஆக்சுவலாக வந்து அவங்களுக்கு வெயிட் லாஸ் ஆயிருக்கு. அப்போ வெயிட் அதிகமாக ஒபிசிட்டி இருக்கிறவங்களுக்கு டயபெட்டிக் வருங்கிறது ஒரு ரீசன் இருக்குது. வெயிட்டும் லாஸ் ஆயிருக்குது. அப்போ டபுள் பெனிஃபிட் அவங்களுக்கு. அப்போ வெயிட் லாஸ் இல்லாமல் பாடி பெயின் கம்மியாக இருக்குதுங்கிறாங்க, ஷோல்டர் பெயின் கம்மியாக இருக்குதுங்கிறாங்க, முட்டு வலி கம்மியாக இருக்குதுங்கிறாங்க, பாடியை நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுங்கிறாங்க. ஸோ ஒரு விஷயத்துக்கு வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டுக்காக உள்ள வந்தவங்களுக்கு இன்னைக்கு டோட்டல் பாடியை வந்து பார்த்தீங்கன்னா ரிஃப்ரெஷ் ஆகி ஒரு 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 12 வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 5 வயசு குறைஞ்சிருக்காங்க. ஸோ அந்த ஃபீல் அவங்களுக்கு இருக்குது. சார் ஒரு 3 வருஷம் முன்னே எப்படி இருந்தனோ அந்த புத்துணர்ச்சி கிடைக்குது சார், ஒரு 5 வருஷம் முன்னே எப்படி இருந்தனோ அந்த புத்துணர்ச்சி கிடைக்குது சார் அப்படிங்கிறது ரொம்ப ஹாப்பியாக பேசிட்டு போகிறாங்க. ஸோ எல்லாருமே வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம், எல்லாமே பயன்படுத்திக்கலாம். எந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்க தான் பயன்படுத்தணும் அப்படிங்கிற எந்த கட்டாயமும் கிடையாது. இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கை முறையில், இன்னைக்கு இருக்கிற கால சூழலில், இன்னைக்கு இருக்கிற லைஃப் ஸ்டைல், ஃபுட்டோட லைஃப் ஸ்டைலில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கண்டாமினேஷன் ஆயிருக்குது. அந்த கழிவுகள் சேரும்போது தான் நமக்கு இந்த பிரச்சனையே வருது. அந்த பிரச்சனை இல்லாமல் உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கும் பாடி ரீட்டைன் பண்ணிக்கிறதுக்கும் ஒரு சார்ஜர் ஆகும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்காலத்தில் எந்த ஒரு காம்ப்ளிகேஷன் இல்லாமல் வாழ்றதுக்கும் இந்த எஃப்ஐஆர் தெரப்பி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எல்லாருமே வந்து நார்மலாக நீங்கள் வாக்கிங் போகிற மாதிரி, ஜாக்கிங் போகிற மாதிரி வீக்லி ஒன்ஸ் நீங்கள் உட்காந்துக்கிட்டு இன்னர் ஆர்கான்ஸில் இருக்கிற எல்லா டாக்ஸையும் நம்ம வெளியே கொண்டு வந்து ஆரோக்கியமாக இருக்கலாம். வாங்க இதை பயன்படுத்திக்கும். தேங்க்யூ.